சக்கியும் டிஃபானியும் ஷாக் ஆகி போலீஸ்க்கு நம்ம இந்த கார்ல தான் வந்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம வேற காரை மாத்தணும், சீக்கிரமா என்னோட கலரிக்கு போகணும்னு அதை விட பெரிய கார்ல போன ஒரு வயசான கப்பல்ஸை கொலை பண்ணி இந்த பொம்மைங்க ஜெஸையும் ஜேடையும் கன் பாயிண்ட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்குங்க. டிஃபானி என்னடானா ஜேடுக்கு அவ போட்டுக்கிற மாதிரியே மேக்கப் போட்டு விடுது. ஏன்னா அங்க போனதும் இவன் உடம்புக்குள்ள போக போறோம்னு மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த கார்ல இருந்த ஒரு ஓவன்ல அவனோட ஆசை புருஷன் சக்கிக்கு பிஸ்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் ரெடியான பிஸ்கெட்டை கொடுத்துட்டு ஆசையா பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ வேணுனே இதுங்களுக்குள்ள சண்டை மூட்டி விட சக்கியை பார்த்து கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் டிஃபானியோட எச்ச பிளேட்லாம் கழுவுறியான்னு கேக்குறான். சக்கி தான் ஈகோ பிடிச்சவனாச்சே கோவத்துல டிஃபானி கிட்ட ஏய் இங்க வாடி இந்த எச்ச பிளேட்டை நீ வாஷ் பண்ணுன்னு சொல்லுது. அந்த நேரத்துல ஜேடு டிஃபானி கிட்ட என்ன சமையலும் நீ தான் பண்ணணும், எச்ச பிளேட்டும் நீ தான் கழுவணுமான்னு இவ இந்த சைடு ஏத்தி விடுறா. ரெண்டு பொம்மைங்களுக்குமே ஈகோ கிளாஷ் ஆகி சண்டை போட்டுட்டு இருக்குங்க. நீ எல்லாம் ஒரு புருஷனா மனைவிக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியான்னு டிஃபானி கேட்க நீ சமைச்சதெல்லாம் ஒரு சமையலா கேவலமா இருக்குடின்னு சக்கி சொல்லுது.